மாயனூர் அணைக்கு வந்திருக்கோம். இதுதான் மாயனூர் பார்த்துக்கிங்க. இது எங்கள் ஊருக்கு இங்கேருந்து தான் ஆற்று பிரியுது. அந்த ஆற்று இந்த ஆற்று தான் பார்த்து. இதுதான் எங்கள் ஆற்று பிரிகிற இடம் பாருங்கள். இதுதான் எங்களுடைய ஆற்று. எங்களுக்கு இது ஆற்று, நிறையா பேத்துக்கு இது வாய்க்கா. அவருங்க மீன் பிடிக்கிறாங்க. ஒரே ஜாலியாக இருக்குது. அப்படி தான் காவிரி ஆற்றுல தண்ணி இவ்வளோ தான் திறந்து விட்ருக்காங்க. கட்டளை வாய்க்கெல்லாம் தண்ணி போகணுங்கிறனால எல்லோரும் பாருங்கள் காய்ஸ். இப்போ நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம். என் கூட வந்து உங்களை பார்க்குறீங்களா? இவங்க தான் ஒரு வால்டர் வெற்றிவேல். இவர் தான் இன்ஸ்பெக்டர் ஜாக் ஃபேரோ. அங்கே பாருங்கள், கதவணையிலேருந்து தண்ணி வருது. அங்கே மீன் தாண்டுறது தெரியுதுங்களா உங்களுக்குலாம்? நல்லா பாருங்கள், மீன் தாண்டுது பாருங்கள். பயங்கரமாக தாண்டுதுங்க அந்த இடத்துல. அங்கே பாருங்கள் மீன் எப்படி தாண்டுதுன்னு. நல்ல அருமையான சுற்றுப்பயணம். நல்ல அந்த கார்னரில் பாருங்கள், நல்லா தாண்டுது மீன். இந்த பயணத்தை நாங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டோம். இது எங்கள் ஊர் குலதெய்வம் செல்லாண்டி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது மாயனூர் டேம். அங்கே தான் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கோம். அனைவரும் வந்து சுற்றி பாருங்கள். இதுதான் ஓம் சக்தி விநாயகர் கோயில் பார்த்துக்கிங்க. இதுதான் டேமு பார்த்துக்கிங்க. அது அருமையாக இருக்குது. கடல் போல் காட்சி அளிக்குது தண்ணி. நீர் அளவிட்டு கயிறு ரோப்பெலாம் வைக்க முடியும். இங்கே பாருங்க, அணையிலேருந்து திறந்து போகிற தண்ணி எப்படி போகுதுன்னு சூப்பராக இருக்குது பார்க்க. அதுங்க தான் தண்ணி அதிகமாகவே திறந்துருக்காங்க. அதனால தான் நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். செல்லு விழுந்துருவோன்னு பயமாக இருக்குது. ரொம்ப சாலிங்க. அங்கே ஒருத்தர் மீன் பிடிக்க போயிட்டுருக்காரு. போல் காட்சி அளிக்கும். மேட்டூர் டேம்லேருந்து வரும் தண்ணி மாயனூர் டேமில் அடைத்து திருப்பி விடப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.